ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 6.1ல் 10வது கணக்கு பார்க்கலாம். காஸ் தீட்டா டிவைடட் பை 1 + sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஏ எனில் a² - 1 டிவைடட் பை a² + 1 இஸ் ஈக்குவல் டு sin தீட்டா என்பதை நிரூபிக்கவும். நம்மளுக்கு இங்கே இதை கொடுத்துக்கிட்டு இதை நிரூபிக்க கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு தந்திருக்கதை அப்படியே எழுதிக்கலாம். அதாவது இதை அப்படியே எழுதிக்கலாம். காஸ் தீட்டா டிவைடட் பை 1 + sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஏ. நம்மளுக்கு நிரூபிக்கிறதுல a² இருக்குது பார்த்தீங்களா? அப்போ ஏயோட மதிப்பு நம்மளுக்கு இங்கே தேவை. அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா இதில் இருந்தால் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், டிவைடருக்கு கீழே ஏ இருக்குது. அப்போ இந்த ஏயை நான் மேலே கொண்டு வந்துட்டா எனக்கு ஏயோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். அப்போ இதை தலைகீழாக எழுதணும். இங்கே மட்டும் தலைகீழாக எழுதக்கூடாது, இதையும் நீங்கள் தலைகீழாக எழுதணும். சரிங்களா? அப்போ கீழே இருக்கக்கூடிய 1 + sin தீட்டாவை மேலே கொண்டு வந்துருங்க, மேலே இருக்க காஸ் தீட்டாவை கீழே கொண்டு வந்துருங்க. அதே மாதிரி தான் கீழே இருக்கக்கூடிய ஏயை மேலே கொண்டு வந்துருங்க, அப்புறம் மேலே இருக்கக்கூடிய 1 கீழே கொண்டு வந்துடணும். டிவைடட் பை 1னா அந்த 1 எழுதணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அப்போ ஏயோட மதிப்பை இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனி என்ன பண்ணணும்னா a² கண்டுபிடிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். a², அப்போ ஏயோட மதிப்பை எழுதிக்கலாம். 1 + sin தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. இப்போ இங்கே ஸ்கொயர் இருக்கனால த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். இப்போ த ஹோல் ஸ்கொயர்னா தனித்தனியாக எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ 1 + sin தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு காஸ் தீட்டா, இதுக்கு ஸ்கொயர் எழுதுனா எப்படி எழுதணும்? cos² தீட்டான்னு எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ அடுக்கில் 2னா இது 2 வாட்டி எழுதணும். எழுதிக்கிறேன் பாருங்க. 1 + sin தீட்டா இன்டூ 1 + sin தீட்டான்னு எழுதிக்கணும். ஓகே, இனிமே cos² தீட்டாவை எப்படி எழுதலாம்னா 1 - sin² தீட்டான்னு எழுதிக்கலாம். இது நிறைய சம்மில் நம்ம இப்படி மாற்றி எழுதியிருக்கோம். சரிங்களா? cos² தீட்டாவை 1 - sin² தீட்டாவை மாற்றலாம். ஏன்னா நம்மளுக்கு இங்கே கேன்சல் பண்ணணும், அதுக்காக தான் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இனிமேல் மேலே இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. 1 + sin தீட்டா இன்டூ 1 + sin தீட்டா. ஓகே, இப்போ பாருங்கள், 1 நம்ம 1² எழுதிக்கலாம். ஏன்னா 1² மதிப்பு என்னது? 1. இப்போ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னா a² - b² ஃபார்மெட்டில் இருக்குது. எப்படி மாற்றலாம்? a + b இன்டூ a - bன்னு மாற்றிக்கலாம். சரிங்களா? அதுக்கு ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு தேவை. இங்கே ஏ கூடிய பிளேஸில் அங்கே என்னது இருக்குது? 1 இருக்குது. பி கூடிய பிளேஸில் அங்கே என்னது இருக்குது? sin தீட்டா. இந்த ஸ்கொயரை பார்க்கக்கூடாது, ஏன்னா இங்கே ஸ்கொயர் இங்கேயும் ஸ்கொயர். அப்போ பி கூடிய பிளேஸில் அங்கே என்ன மட்டும் தான் இருக்குது? sin தீட்டா. மாற்றலாமா? ஃபஸ்ட்டு ஏயோட மதிப்பு 1, அப்புறம் கூட்டல் பியோட மதிப்பு sin தீட்டா இன்டூ இனி ஏயோட பிளேஸில் 1 மைனஸ் பியோட பிளேஸில் sin தீட்டா. இப்போ பாருங்கள், 1 + sin தீட்டா 1 + sin தீட்டா கேன்சல் ஆயிரும். இதுக்கு தான் நம்ம இப்படி மாற்றிக்கிட்டோம். சரிங்களா? இனி பேலன்ஸ் என்னது இருக்கும்? 1 + sin தீட்டா டிவைடட் பை 1 - sin தீட்டா. இதுதான் நம்மளோட a² மதிப்பு. ஓகே, இனிமே நம்ம நிரூபிக்க வேண்டியதை பார்க்கலாமா? இதுதான் நம்மளுக்கு நிரூபிக்கணும். அப்போ எப்போ மாதிரி LHS அப்படின்னு எழுதி இடது பக்கத்தை சுருக்கி வலது பக்கத்தோட மதிப்பை கொண்டு வர போகிறோம். அப்போ LHS அப்படின்னு எழுதிக்கோங்க. இடது பக்கத்தை அப்படியே எழுதிருங்க. a² - 1 டிவைடட் பை a² + 1. ஓகே, இப்போ நம்மளுக்கு a² மதிப்பு தேவை, கண்டுபிடிச்சோம். என்ன இருக்குது? சரிங்களா? இது அப்படி எழுதிடலாமா? a²க்கு பதில் அந்த மதிப்பை எழுதிக்கலாம். 1 + sin தீட்டா டிவைடட் பை 1 - sin தீட்டா. நெக்ஸ்ட்டு இந்த -1 டிவைடட் பை இனி a². திரும்பவும் a² மதிப்பு 1 + sin தீட்டா டிவைடட் பை 1 - sin தீட்டா. இனி இங்கே +1, அதை மறக்கக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். 1 கொண்டு இதை பெருக்கணும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கலாம். 1 + sin தீட்டா. நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ்னால் நீங்கள் அடுத்த ப்ராக்கெட் போட்டுறணும், அதை மறக்கவே கூடாது. அப்போ 1 கூட 1 - sin தீட்டாவை பெருக்கினா என்ன கிடைக்கும்? 1 - sin தீட்டா தான் கிடைக்கும். இனிமேல் ஹோல் டிவைடட் பை கீழே இருக்கக்கூடிய 1 - sin தீட்டாவை அப்படியே எழுதிருங்க. ஓகேங்களா? திரும்ப இனி பாருங்க, இங்கே அதே மாதிரி தான் இதையும் பெருக்கணும். ஃபர்ஸ்ட் இதை அப்படியே எழுதிக்கலாமா? 1 + sin தீட்டா. நெக்ஸ்ட் ப்ளஸ்னா ப்ராக்கெட் போடணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? 1 கூட இதை பெருக்குனா அதே தான் கிடைக்கும். அப்போ 1 - sin தீட்டா. இனி ஹோல் டிவைடட் பை 1 - sin தீட்டா. ஓகே, இனிமேல் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1 + sin தீட்டா மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கலாமா? மைனஸும் ப்ளஸ்ஸும் என்ன ஆயிரும்? -1. இனி மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் sin தீட்டா. இனிமேல் ஹோல் டிவைடட் பை 1 - sin தீட்டா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே டிவைடருக்கு கீழே இது இருக்கா? அப்போ இது என்ன பண்ணலான்னா பெருக்கல் சிம்பிள் போட்டுக்கிட்டு இதை தலைகீழாக எழுதிட்டாலே போதும். கீழே இருக்கிறத மேலே கொண்டு வந்துருங்க. 1 - sin தீட்டா டிவைடட் பை மேலே இருக்கிறத கீழே கொண்டு வந்துருங்க. 1 + sin தீட்டா. நெக்ஸ்ட்டு கூட்டல் 1 - sin தீட்டா.
சரிங்களா? இப்போ பாருங்க 1 மைனஸ் சைன் டீட்டா 1 மைனஸ் சைன் டீட்டா கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு +1 -1 கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி ப்ளஸ் சைன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா கேன்சல் ஆயிரும். இனி பாக்கி என்னது இருக்கோ அதை எழுதிக்கலாமா? சைன் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா ரெண்டு சேமாக இருக்குது. அப்போ இதை ரெண்டே கூட்டலாமா? இங்கே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கே தான் 1. அப்போ ஒன்றே கூட்டினா 2, 2லேயும் சைன் டீட்டா இருக்குது, எழுதிருங்க. அப்புறம் இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. பாக்கி என்னது இருக்கும்? 1 + 1. அப்போ கூட்டினா 2 கிடைக்கும். டிவைடருக்கு கீழே 2. இப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமா? பாக்கி என்னது இருக்குது? சைன் டீட்டா. இதான் நம்மளோட RHS. கரெக்டாக சைன் டீட்டாவை கொண்டு வந்துட்டோம். அப்போ =RHSன்னு எழுதிக்கலாமா? அப்போ ஃபைனலாக இதை ஒருக்கா கூட எழுதிக்கிட்டு என்பது நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? therefore a² - 1 / a² + 1 sin டீட்டா என்பது நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிக்கணும். நிரூபிக்கப்பட்டது. இது கண்டிப்பாக நீங்கள் கடைசி எழுதி தான் ஆகணும். சரிங்களா? ஓகே, இதான் நம்மளோட கடைசி சம். பயிற்சி 6.1ல் கடைசி கணக்கு இதுதான். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.